எல்லாருமே நான் அந்த வாதியாரை வேலை பார்த்த கொஞ்ச நாள் எம்ஏ தமிழ் படித்து முடிச்சுட்டு இந்த பசங்கள்லாம் இங்கே நிற்கிறாங்க, நம்ம ஸ்கூல் பசங்கள்லாம் உலகத்தில் எவ்வளோ பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேணால் பாடம் நடத்திடலாம். இந்த 6வதுலேருந்து 8வது இல்லை 4வதுலேருந்து 8வது படிக்கிறான் பாருங்க, அவெல்லாம் யமனை பலகாரம் பண்ணி சாப்பிட்ருவான். எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்கிறீங்க. எப்பயுமே நல்லா படித்தவன் பயத்திலே எக்ஸாமில் இருப்பான். படித்ததெல்லாம் வரணும், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற கவலையில் படித்தவன் இருப்பான். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோங்கிற தைரியத்தில் படிக்காதவன் இருப்பான். அவன் கவலையே கிடையாது. ஒருத்தன் எக்ஸாம் ஹாலில் அடிஷ்னல் ஷீட் எவன் அதிகமாக வாங்கலையோ அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்க போகிறான்னு அர்த்தம். ஏன்னா அவனுக்கு எழுதுறதுக்கு ஆன்சர் இவ்வளோ தான் இருக்கும். ஆன்சர் எழுதி முடிச்சிட்டானா அதுக்கு மேலே எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் படிக்காத எங்களை மாதிரி பசங்க இருக்காங்களே, அவங்க எழுதுறது தான் ஆன்சர். படித்தவன் எழுதிட்டு நம்மளை பார்ப்பான். என் ஃப்ரெண்டு எழுதிட்டு இருந்தான் எக்ஸாம், என்னை பார்த்தான், என்னடா எழுதிக்கிட்டே இருக்கேன்னா, உனக்கு ஆன்சர் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்டான்னா. எவ்வளோ எழுதுனேன்னு கேட்டேன். 1/2 பக்கம்னா. தெரிஞ்சது நீ 1/2 பக்கம் எழுதுனேன், தெரியல நான் 6 பக்கமாக எழுதிக்கிட்டு இருக்கேன்னு. இங்கே இருந்து தான் அந்த ஐடியா வருமோ. பதில் எழுதுவான் சார், ஆனால் பதிலாக இருக்காது, ஆனால் பதில் மாதிரி இருக்கும். உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க. சிமெண்ட் தயாரிக்க எந்தெந்த மூலப்பொருட்கள் பயன்படுகிறது, இது கேள்வி, 2 மார்க் கொஸ்டின். ஒருத்தன் பதில் எழுதியிருக்கான், எந்தெந்த பொருட்களை கொண்டு சிமெண்ட் தயாரிக்க முடியுமோ அதெல்லாம் தேவைப்படுது. நான் படித்து பார்த்துட்டு ரைட்டு மாதிரி இல்லை தப்பு மாதிரி இல்லையடாங்கிறேன். தெரியுதுல்ல சார், 2 மார்க் தானே போட்டு விடுங்கிறான். சங்கம் கவலையே கிடையாது. காந்திஜி இறக்கிற நொடி வரைக்கும் தன்னுடைய உடம்புல சட்டையே அணியல. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு அவரோட உடம்பு தெரியுதுங்கிறான். அவன் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பதிலாயா? கவலையே கிடையாது. என்ன அவன் என்ன சிந்தனையில் இருக்கான். சில பேர்